லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16-19. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. புஸ்தகத்தை விரித்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். எல்லாருடைய கண்கள் அவர் மேல் நோக்கமாக இருந்தது. பேசத் தொடங்கி உங்கள் காதுகள் கேட்க இந்த வேதவாக்கியம் இன்றைய தினம் நிறைவேற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் வந்த நோக்கம் என்ன, அதைத்தான் நம்ம இன்னைக்கு ஆவியானவர் தாசியோடு தியானித்து ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. இயேசு ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார்? இயேசு ஏன் இந்த உலகத்துல மனிதனுக்காக வாழ்ந்து நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதைத்தான் நம்ம இன்றைக்கு ஆவியானவர் தாசியோடு தியானிக்க போகிறோம். இயேசு முதலாவது வந்ததின் நோக்கமே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் மன்னிக்கப்படவும், தரித்திற்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கும்படியாக இயேசு இந்த பூமிக்கு என்ன செய்தார்? வந்தார். மனிதனுடைய வாழ்க்கையில இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டமா இருப்பது என்னன்னு கேட்டீங்கன்னா பாவம். பாவத்தின் விளைவாகத்தான் மனிதனுடைய இருதயம் பல விதங்களில் கேடுபாடு உள்ளதாக என்ன செய்து விடுகிறது? மாறிவிடுகிறது. இதிலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெற வேண்டுமானால் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21-22 வாசிங்கள் பார்க்கலாம். ஜனங்கள் சகரியாவுக்கு காத்திருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அடுத்து தொடர்ந்து வாசிங்க. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அல்லேலூயா. இயேசு இந்த பூமியில பிறந்ததின் நோக்கம் என்னவென்றால், முதலாவதாக நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மளை ரட்சிப்பதற்காகத்தான் இயேசு இந்த பூமியில பிறந்தார். அல்லேலூயா. பாவம் செய்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, பாவம் செய்கிற எந்த மனிதனும் நிம்மதியாக, சந்தோஷமாக, சமாதானமாய் வாழ முடியாது. பாவம் ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறது. பாவத்துக்கு வல்லமை இருக்கிறது. பாவத்துக்கு என்ன இருக்குங்க? வல்லமை இருக்கு. உங்க வாழ்க்கையில பாவத்துக்கு வல்லமை இருக்க போய்தான் இன்னைக்கு நிறைய பேர் செல்போனை பார்க்கும்போது பாவத்தில் என்ன செய்கிறார்கள்? விழுந்து விடுகிறார்கள். தவறான வழிகளில் போகும்போது அந்த பாவத்தில் அவங்க என்ன செய்து விடுகிறார்கள்? விழுந்து விடுகிறார்கள். இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து ஒரு மனிதன் விடுவிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக என்ன செய்ய வேண்டும்? விசுவாசித்து இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு ஒருத்தர் தான் சிலுவையிலே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே நம்ம எல்லாருடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்து
மூன்றாம் நாள் உயிரோடு இருந்தார். அல்லேலூயா. இயேசு என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா ரட்சகர் அர்த்தம். எதிலிருந்து ரட்சிக்கிறார்? முதலாவது பாவத்திலிருந்து நம்மளை ரட்சிக்கிறார், இரண்டாவது சாபத்திலிருந்து நம்மளை ரட்சிக்கிறார், மூன்றாவது வியாதியிலிருந்து நம்மளை ரட்சிக்கிறார், நாலாவது சாத்தான் நம்மளை குற்றப்படுத்துகிற குற்றச்சாட்டுகளிலிருந்து நம்மளை ரட்சிக்கிறார், ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்து மரண ஆக்கினியிலிருந்து நம்மளை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. இப்படி பல காரியங்களுக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறார். வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை என்ன செய்கிறவர்? ரட்சிக்கிறவர். எந்த பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குகிறார் அப்படின்னா கர்ம பாவம், ஜென்ம பாவம் சொல்லுவாங்க. கர்ம பாவம் அப்படின்னா முப்பிதா ஆதாம் ஏவாள் செய்த அந்த பாவத்தின் மூலம் வரக்கூடிய பாவம். அடுத்து ஜென்ம பாவம். ஜென்ம பாவம் தான் ஆதாம் ஏவாள் செய்கிற பாவம். கர்ம பாவங்கிறது சாபத்தினால் வரக்கூடிய பாவம். இந்த சாபத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறார். இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா வாசிங்கள் பார்க்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை. அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள்ளாது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் எழுதும் போது நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார் அப்படின்னா நிகழ்காலத்தை குறிக்கிறது. கடந்த காலத்தை மட்டுமல்ல, எப்பொழுதுமே இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவத்தை என்ன செய்கிறது? கழுவுகிறதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஆனால் பாவங்களை நீதிமொழிகள் 28:13 படி தன் பாவங்களை மறைக்க மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து வெட்டி விடுகிறனா இறக்கப்படுவான். உங்க வாழ்க்கையில பாவத்திலிருந்து நீங்க விடுதலை பெறணும். மேக்சிமம் அதிகபட்சமான பாவங்கள் எதில் இருக்குன்னா நம்முடைய எண்ணங்களிலும் நம்முடைய பார்வைகளிலும் இதுதான் அதிகமா இருக்குது. நிறைய பேர் செய்கையில அவ்வளவா பாவம் செய்ய மாட்டாங்க. ஆனா அநேகருடைய பாவங்கள் எங்க இருக்கும் மெயினா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிந்தனையில் தான் அதிகமாக என்ன இருக்கிறது? பாவம் இருக்கிறது. இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17 இருந்து வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 17 இருந்து. வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசனவழியாய் கழிந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்ச்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை. அன்னைக்கு இருந்த யூதர்களுடைய பாரம்பரியம் என்ன அப்படின்னா அவங்க வீட்டு விட்டு வெளியே போனாலும் கையை கழுவுவாங்க, வீட்டுக்குள்ள வந்தாலும் கையை கழுவுவாங்க. அதுக்கடுத்து காலை கழுவாம வீட்டுக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க? போக மாட்டாங்க. அவங்க ரொம்ப வெளிப்படையான சுத்திகரிப்புல யூதர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆனால் இயேசுவோடு இருந்த சீசர்களை கை கழுவாம உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு டென்ஷன் ஏறிடுச்சு. அப்பதான் இயேசு சொல்றாரு, எப்பா நீங்க வெளிப்படையான பரிசுத்தத்தை பாக்குறீங்க, நான் எதை பாக்குறேன்? உள்ளான பரிசுத்தம். இருதயத்துக்குள்ளிருந்து வருகிற எண்ணங்கள் தான் நிறைய வேலைகளை பாவத்துக்கு மூல காரணமாக என்ன செய்து அமையுது. நம்முடைய வாழ்க்கையில தனிமையில இருக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது? ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கடுத்து நம்முடைய பார்வைகள் எப்படி இருக்குது? இதுதான் மெயின் ரீசன். இந்த ரெண்டுக்கு அடுத்தபடியாக பாவம் எதுல ஸ்டார்ட் ஆகும்னா நம்முடைய வாயில ஸ்டார்ட் ஆகும். அதுக்கடுத்து நம்முடைய பாவம் எதுல ஸ்டார்ட் ஆகும்னா காதுல. அதுக்கடுத்து தான் செய்கையில வெளிப்படுது. 5வது முறை தான் எங்க வருது? செய்கையில வெளிப்படுறது ரொம்ப லேட்டு. நிறைய பேர் சிந்தனை மண்டலத்துல செய்கிற பாவ அளவுக்கு செய்கையில என்ன செய்வதில்லை. ஆனால் இவைகள் எல்லாமே எதினால் அறிக்கையிடப்பட வேண்டும்? இயேசுவினிடத்துல போய் உண்மையாக மனம் வருந்தி மனம் திரும்பி என்ன திரும்பணும்? மனம் வருந்த வேண்டும். மனம் என்ன செய்ய வேண்டும்? திரும்ப வேண்டும். ரொம்ப அவசியம். யூதாஸ் பாத்தீங்கன்னா மனம் வருந்தினான், ஆனால் மனம் திரும்பல. என்ன செய்யலங்க?
மனம் வருந்தினால் போதாது. நிறைய பேர் நீங்க போனீங்கன்னா அந்த குடிகாரங்க சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? சே, நான் போய் இப்படி பண்ணிட்டேனே. குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன பேசுறதுனே தெரியாம பேசுவார். வீட்டில் உள்ள ஆட்கள்லாம் அடிப்பார். ஆனா அந்த குடி பழக்கம் முடிஞ்சு அதை போதைகள்லாம் கீழே இறங்கணும்னே போய் சொன்னீங்கன்னா, சே நான் போய் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு தன்னைத்தானே என்ன செய்வார்னா ரொம்ப என்னமோ அவர் மனம் திரும்புவது போல் நடிப்பார். என்ன செய்வார்? மனம் திரும்புவது போல, நான் இப்படி பண்ணிட்டேனே, அப்படி பண்ணி இருக்க கூடாது, அப்படி இப்படிப்பாரு. ஆனா அவர் செய்யறது திரும்ப சாயந்தரம் பலவடிக்கும் போய் என்ன செய்வாரு? செய்து வருவார். பார்த்திருக்கீங்களா? மனம் வருந்தினால் போதாது, என்ன செய்யணும்? மனம் திரும்பினா தான் ரொம்ப முக்கியம். அப்ப மனம் திரும்புதுன்னா என்ன? இந்த நம்ம எண்ணங்களிலே, நம்முடைய சிந்தனைகளிலே மறுரூபம் அடைவதன் மூலம் நம்முடைய செயல்கள் மாற வேண்டும். அல்லேலூயா. எதுல மறுரூபமாக இருந்த மூலம்? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் மறுரூபமாகுவதன் மூலமாக நம்முடைய செயல்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? மறுரூபமாயிருக்கணும். யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா, இவங்க உண்மையா மனம் திரும்பினதுக்கான அடையாளத்தை நம்ம பார்க்க முடியும். வாசிங்கள் பார்க்கலாம். யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து. 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போ, நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக பிரசங்கி என்றார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேவுக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண தூரம் விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அப்பொழுது நினிவேவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்திக் கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரட்டை உடுத்திக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவே எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு. பாத்தீங்களா? நினிவே மக்களை நீங்க பாருங்களேன். ஆவியானவர் யோனா தீர்க்கதரிசி மூலம் பேசின பொழுது அன்றைக்கு இருந்த அசீரியா சாம்ராஜ்யத்தின் தலைநகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா நினிவே. இந்த நினிவே இப்ப நம்ம இந்தியாவின் தலைநகர் என்னது? டெல்லி. அது போல அந்த நினிவே அசீரியா ராஜ்யத்தின் தலைநகரமாக இருந்தது. அந்த அசீரியா ராஜ்யத்தின் தலைநகரத்துல பாத்தீங்கன்னா பயங்கர பாவங்கள் பெருகி போயிருந்தது. மக்கள் பாத்தீங்கன்னா கொலைகாரர்களாகவும் விபச்சாரக்காரர்களாகவும் வேசித்தன மனிதர்களாகவும் விக்கிரகாராதனைக்காரராகவும் தன் மனம் போன போக்கில வாழ்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் ஆவியானவர் யோனா தீர்க்கதரிசி மூலம் பேசின பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்னா மனம் வருந்தி மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. அவர்கள் என்ன செய்தார்கள்? ரட்டைகளை கலைந்து போட்டு தன்னுடைய சட்டைகளை தாம் போட்டுட்டுதான நல்ல ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு ரட்டைகளை உடுத்தி, அப்படின்னா அந்த சாக்கு உடை, சணல் நூல் உடைய நீங்க கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அரிச்சுக்கிட்டே இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? சணல் நூல் உடைய உடுத்துறது லேசான காரியம் கிடையாது. பயங்கர என்ன அரிக்கும். அது தாழ்மைக்கு அடையாளம். அதை உடுத்தி இருந்தது மட்டுமல்ல, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா மனுஷர் முதல் மிருகம் மட்டும் ரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி கூப்பிட. யாரை நோக்கி கூப்பிட்டாங்க?
தேவனை நோக்கி கூப்பிட்டு உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் கையில் உள்ள கொடுமையை விட்டு என்ன செய்தாங்களா? திரும்பினார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, பாவங்களை அறிக்கையிட்டு அதை என்ன செய்தார்கள்? அவர்கள் விட்டு விட்டார்கள். அல்லேலூயா. நீங்க மனம் திரும்பிருக்கீங்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நிறைய பேர் பாவத்தை அறிக்கையிடுவாங்க, ஆனா அதை என்ன செய்யறது இல்ல, விட்டு விடுறது இல்ல. அதுக்கு பேர் மனம் திரும்புதல் அல்ல. பாவங்களை அறிக்கையிட்டா மட்டும் போதாது, அதை நாம் திரும்ப என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அப்பதான் இயேசுவின் ரத்தம் உங்க பாவத்தை கழுவி அதிலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன தர முடியும்? விடுதலை தர முடியும். பாருங்க, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து. எதை பார்க்கிறாரா? நல்லா கவனிக்கணும். சிலர் சொல்றது என்னன்னா, என் உள்ளத்தை இயேசு பார்த்தா போதும், என் கிரியை பிள்ளைச்சும் இருக்கும் அப்படிம்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி பேசக்கூடாது. நம்முடைய உள்ளமும் கரெக்டா இருக்கணும், நம்முடைய நடக்கை எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். பழைய ஏற்பாட்டுல நடக்கையை மட்டும்தான் மெயின் பண்ணுச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் உள்ளத்துல ஆரம்பிச்சு வெளிப்படையை பார்க்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல தருகிற தேவன் தருகிற விடுதலை எல்லாம் வெளிப்படையான விடுதலை. எகிப்து தேசத்திலிருந்து கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார் என்பது வெளிப்படையான விடுதலை. வெளிப்படையா உலக பிரகாரமான அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? விடுதலையாக்கினார். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் உலக பிரகாரமான அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறார். ஆனால் உள்ளான பாவத்திலிருந்து, எகிப்து என்பது உலகத்தை குறிக்கிறது, பாவத்தை குறிக்கிறது, பிசாசுடைய அடிமைத்தனத்தை குறிக்கிறது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை விசுவாசித்த பொழுது, அந்த ரத்தத்தை வீட்டின் நிலைக்கால்களில் பூசின பொழுது, அவர்கள் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து, அவர்கள் சாபத்திலிருந்து என்ன செய்யப்பட்டார்கள்? விடுதலையாக்கப்பட்டார்கள். வெற்றியோடு வாழும்படியாய் கர்த்தர் அவர்களுக்கு கிருபை தந்தார். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தினமும் விசுவாசிக்கணும். அதை வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். அந்த பாவங்களை இயேசு கிட்ட மன்னிப்பு கேட்டு இயேசுவின் ரத்தத்தினால நீங்க என்ன செய்யணும்? பிதாவினிடத்துல மன்றாடி ஜெபிப்பீர்கள் என்றால் இயேசுவின் ரத்தம் உங்கள் பாவங்களை நீக்கும். அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்புவது உங்கள் சிந்தனையிலும் மனம் திரும்ப வேண்டும், உங்கள் செயல்களிலும் மனம் திரும்பணும். அல்லேலூயா. எதுல மனம் திரும்பணும் சொல்லுங்க பார்க்கலாம்? சிந்தனையிலும் மனம் திரும்பணும், செயல்களை மனம் திரும்பணும். ஆண்டவர் நம்முடைய செயல்களை பார்ப்பார். நியாய தீர்ப்பின் நாள்ல கர்த்தர் எதை நியாயம் தீர்ப்பார் தெரியுமா? நம்முடைய செயல்களை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். நம்முடைய சிந்தனைகளை கர்த்தர் என்ன செய்வார்? நியாயம் தீர்ப்பார். வேதத்துல பாத்தீங்கன்னா பிரசங்கின் புஸ்தகத்துல ஆண்டவர் மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து என்ன செய்வாராம்? நம்முடைய எண்ணங்களை குறித்து நம்ம தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி பிரசங்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும். நல்லா கவனிக்கணும். சன்மார்க்கன் யாருங்க? எந்த தப்புமே பண்ணாங்க, சும்மா சொல்லப்பனாதான். அதாவது உதவியாளர் பரவாயில்ல சார், நான் என்ன செய்ய மாட்டேன், உபத்திரவமா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டில் நிறைய பேருடைய நீதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் யாருக்கும் எந்த துன்பம் என்ன செய்யறது இல்லை. ஏன் சன்மார்க்கன் ஆண்டவர் தண்டிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நன்மை மற்றவங்களுக்கு தீமை செய்யாம இருந்தா மட்டும் போதாது, நன்மை செய்யாம இருந்தாலே அது பாவம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ற நீதி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் யாரையும் குறை சொல்றது இல்ல, யாரையும் திட்டுறது இல்ல, யாருக்கும் எந்த ஹெல்ப் என்ன செய்யறதில்ல, நான் உண்டு என் வேலை சொல்லுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஆனா இப்படி இருந்தாலும் தப்பு தான். ஒருவன் நன்மை செய்ய அறிந்திருந்தால் அது செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம். அதனால தேவ பிள்ளைகளே, உங்களுடைய கிரியில நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு அடையாளமாக மற்றவங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால உங்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், உங்களுடைய வார்த்தைகள் இயேசுவின் ரத்தத்தால் என்ன செய்யப்படணும்? கழுவப்பட வேண்டியது ரொம்ப 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 அவசியம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நியாய தீர்ப்பின் நாள்ல வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்துல 11-12 வாசிங்க பார்க்கலாம்.
வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துல பாருங்க. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும். அசுத்தமா இருக்கிறவன் அசுத்தமா இருக்கட்டும். நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். தேவ பிள்ளைகள் ஒரு காரியத்தை மறந்து கொள்ள கூடாது. நாம் எந்த கிரியும் செய்யாவிட்டால் கர்த்தர் கையில் என்ன கேட்பாரு? கணக்கு கேட்பாரு. நீங்க மனம் திரும்பி இருக்கீங்க அப்படின்னா அந்த மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? வெளிப்பட வேண்டும். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டதுக்குரிய கிரியை வெளிப்படணும். நீ ரட்சிக்கப்பட்டிருக்க எப்படி? நான் ரட்சிக்கப்பட்டா ஆட்டோமேட்டிக்கா நீ தேவ பக்தி உள்ளவனா வாழ்வ. தேவ பக்தி என்னது? காலையில் இருந்து ஜெபம் பண்றது, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ நம்ம பிரயாசப்படுவது, இதெல்லாம் என்ன செய்யணும்? வெளிப்படணும். இதுவரைக்கும் பாவத்துல வாழ்ந்திருப்போம், இதுவரைக்கும் தேவனுக்கு பிரியமில்லாத செஞ்சிருப்போம். இப்ப நான் இயேசு கிட்ட மன்னிப்பு கண்டு மனம் திரும்பி இருக்கிறேன் அப்படின்னா இனி நான் அந்த பாவத்தை செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்வேன். என்ன செய்வேன்? அதுக்கு பேர் தான் என்னது? மனம் திரும்புதல். நம்முடைய கிரியை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் மனம் திரும்பினான், அவருடைய கிரியில அதை காட்டினான். அதைத்தான் ஆண்டவர் ரட்சிப்புன்னு சொன்னார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா சகையு என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் டாக்ஸ் கலெக்டர், வரி வசூல் பண்றவன். அந்த காலத்துல டாக்ஸ் கலெக்டர்லாம் பார்த்தீங்கன்னா இஷ்டம் போல வரி வசூல் பண்ணாங்க. எப்படி வரி வசூல் பண்ணாங்க? இஷ்டம் போல அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வரி வசூல் பண்ணாங்க. ரோம கவர்மெண்ட் தான் ஆளுகை செஞ்சுச்சு, ஆனா யூதர்களை போட்டு தான் வரி வசூல் பண்ணுச்சு. ஆனா ரோம கவர்மெண்ட் ஒரு 100 ரூபா வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, இவங்க இஷ்டத்துக்கு வரியை கூட்டிக்கலாம். ரோம கவர்மெண்ட் 100 ரூபா ஒருத்தர் வீட்டுக்கு வாங்கிட்டா அப்படின்னா இவங்க 200 ரூபா கூட சொல்லலாம். இதை போய் கவர்மெண்ட்டை போய் யாரும் கம்ப்ளைண்ட்லாம் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் பண்ணா அது ஓம்பாடு, நாங்க வச்ச வரி என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒதுங்கிக்கணும். அதனால இந்த டாக்ஸ் கலெக்டரா நியமிக்கப்பட்ட ஆட்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்கு அவன் இஷ்டத்துக்கு வரி வைக்கிறது. எக்ஸ்ட்ரா வரியை போட்டு இவன் சொந்தமா வீடு வாங்க, காடு வாங்க, அதை வாங்க, இதை வாங்கன்னு சொல்லி பெரிய பணக்காரனா இருந்தான். அதனால அன்னைக்கு இருந்த யூதர்களுக்கு இந்த வரி வசூல் பண்றவங்கனாவே படுபாவிகளா பார்த்தாங்க. எப்படி பார்த்தாங்க? வரி வசூல் பண்றவங்களை எப்படி பார்த்தாங்க? படுபாவிகளா பார்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி என்ன செய்யறானா பார்க்கிறதுக்கு ஒரு காட்டுக்கு மேல நின்னான். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்தோடனே சகைவே கீழே இறங்கி வாப்பா, இன்றைக்கு நான் உன் வீட்டுல என்ன செய்யணும், தங்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். உடனே பார்த்தீங்கன்னா அவன் சந்தோஷமா இயேசுவை கூட்டு போனோடனே வெளியிருந்த மக்கள்லாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. பாவியான மனுஷனிடத்துல போய் இயேசு தங்க போறாரு. யார்கிட்ட போய் தங்க போறாரு? பாவியான மனுஷன் போய் தங்க போறாரு அப்படின்னு என்ன செஞ்சாங்கன்னா முறுமுறுத்த உடனே இவன் என்ன செய்யறான் தெரியுமா? ஆண்டவர் தனது பாவத்தை அறிக்கை பண்றான். பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதை என்ன செய்யறேன்னா நாளந்தனையா திருப்பி செலுத்துகிறேன். நல்லா கவனிக்கணும். உண்மையான மனம் திரும்புதல் அப்படின்னா நீங்க இயேசு கிட்ட பாவத்தை மன்னிப்பு கேட்டது மட்டுமல்ல, யாருக்காவது அநியாயமா நீங்க பணத்தை வாங்கியிருந்தா போய் ரிட்டர்ன் என்ன செய்யணும், கொடுக்கணும். சிலர்கிட்ட நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா பாத்திரத்துல ஏதாவது வச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு நாள் நம்ம பாத்திரம் ரிட்டர்ன் என்ன செய்யாது, போகாது. பார்த்துருக்கீங்களா? எங்களுக்கு வாங்குறது மட்டும்தான் பழப்போம், ரிட்டர்ன் பண்ற பழப்பே. படிச்சுட்டு கொடுக்குற புக்கை வாங்குவாங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புக்கை என்ன செய்ய மாட்டாங்க. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்கன்னா டிக்கெட்டுக்காரர் அவர் வரமாட்டாரு, இவங்களும் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இறங்க வேண்டி இருக்குமா, எஸ்கேப் பண்ணி ஓடி போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் உண்மையாக மனம் திரும்பினா என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுமா? அந்த டிக்கெட்டுக்காரன் இப்போ வருஷ கணக்கு ஆயிருக்கலாம், அப்போ நமக்கு தெரியாது. வேற விதங்களையாவது நம்ம டிக்கெட் எடுத்து அதுக்குரிய அமௌண்ட்டை என்ன செஞ்சிருக்கணும், கவர்மெண்ட்ல போய் கொடுத்து நாம் திரும்ப என்ன செஞ்சிருக்கணும், அதை டிக்கெட்டை வாங்கியிருக்கணும். அல்லேலூயா. சாம் ஜெபத்துரை ஐயா அவர்கள் எழுதுறாங்க, அவர் மனம் திரும்பின பொழுது ஆண்டவர் பாவத்தை உணர்த்தினாராம். அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த ஸ்கூல் பக்கத்துல ஸ்நாக்ஸ் எல்லாம் விற்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்டலாம் இவர் பொருளை வாங்கிட்டு ரூபா கொடுக்காத நாட்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட போது உணர்த்தினாரா, நீ அங்க போய் பணத்தை என்ன செய்யணும்,
கொடுக்கணும். இவர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எவ்வளவு வாங்கியிருந்தாரோ அந்த அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு பணத்தை கொடுத்தாரோ. இப்ப நீங்க யாரையாவது ஏமாத்தி இருந்தால் ஒருத்தவங்க சிலர் பாத்தீங்கன்னா கடன் வாங்குறது ஈஸியா வாங்குவாங்க, ஆனா கடன் என்ன செய்ய மாட்டாங்க, திரும்ப எங்களுக்கு கடன் வாங்குறது மட்டும்தான் பழக்கம், என்ன செய்ய மாட்டோம், திரும்ப கொடுக்கிறது எங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சில ஆட்கள் உட்காந்துருப்பா. பார்த்துருக்கீங்களா? நீதிமான் கடன் வாங்கினது திரும்ப என்ன செய்வான், செலுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப நீங்க மனம் திரும்பி இருக்கீங்க அப்படின்னா நீங்க யார் யாரெல்லாம் ஏமாத்திருக்கீங்களோ, யார் யார்ட்டெல்லாம் பொருளை வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்ணாம இருந்தீங்களோ அதை வாங்கி அந்த பொருளை என்ன செய்யணும், திரும்ப கொடுக்கணும். இல்ல அப்படின்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். கிரியில நீங்க அதை என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. என்கிட்ட ஒரு பாஸ்டர் ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் சொன்னாரு, அவரை கர்த்தர் ஜோம் பண்ணியிருக்காரு, எல்லாம் பண்ணியிருக்காரு, ஆனா பொருளாதாரத்தில் கர்த்தர் ஆசீர்வதிக்கல. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, என்ன ஆண்டவரே அப்படின்னா, அப்ப ஆண்டவர் சொன்னாரா, ஒரு விசுவாசிட்ட இவர் பைபிள் விளக்க உரை பைபிள் சரிங்களா, அந்த பைபிளை வாங்கிட்டு நான் படிச்சுட்டு தாரேன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. வாங்கினவர் தான் திரும்ப என்ன செய்யல, தரல. இப்ப ஆண்டவர் சொன்னாங்க, அந்த பைபிள் எடுத்து அவன் என்ன செய்ய கொடுங்க. அது வாங்கி 4-5 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. இவர் இப்ப அந்த பைபிளை எங்க வச்சிருக்கணும் இவரே என்ன செஞ்சாரு, மறந்தாரு. விசுவாசி என்ன செஞ்சிருச்சு, மறந்தாச்சு. ஆனா ஆண்டவர் சொன்னார், அதை போய் கொடுத்தாதான் நான் உன்னை என்ன செய்வேன், கடைசியில் தேடி கண்டுபிடிச்சி அதை தூசியை தட்டிட்டு அவங்களை போய் என்ன செஞ்சாராம், கொடுத்த பிறகுதான் கர்த்தர் என்ன செஞ்சாராம். அப்ப இதுக்கு பேர் தான் என்னது, மனம் திரும்புதல். நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது யாரையாவது ஏமாத்தி இருக்கலாம். உண்மையான மனம் திரும்புதல் என்றால் உங்கள் கிரியில் அது என்ன செய்யணும், வெளிப்படணும். அல்லேலூயா. ஒரு மோகன்சியா கூட பாத்தீங்கன்னா ஒரு படம் எடுத்ததுல கோவையில் உள்ள ஒரு ஹோட்டல்காரர் மனம் திரும்பணும் நீங்க பார்க்க முடியும். அவர் பணத்தை ரிட்டர்ன் என்ன செய்வார்னா பேங்க்ல போய் கொடுக்கறத காமிப்பாங்க. இதுதான் என்ன பேர் தெரியுமா, மனம் திரும்புதல். அல்லேலூயா. நம்ம மனம் திரும்பி இருக்கிறோமா, நம்முடைய செயல்கள் மனம் திரும்பி இருக்கிறதா? நீங்க உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருந்தா அந்த கிரியில என்ன செய்யணும், நீங்க உண்மையிலே இயேசுவை நேசிக்கிறீங்க அப்படின்னா என்னத்தை கண்டுபிடிக்கலாம். 10 மணிக்கு சர்வீஸ்னா எத்தனை மணிக்கு வருவீங்க சொல்லுங்க. என்னைக்கு ஒரு நாள் லேட்டா வர்றது வேற, ஆனா எப்பயுமே நான் இப்படித்தான் என்ன செய்வேன். அப்படின்னா அதுல இருந்து தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் எந்த அளவா இயேசுவை நேசிக்கிறோம். பைபிள் வாசிக்கிறது சொல்லி சொல்லி தான் சில ஆட்கள் வாசிக்கிறான். நம்ம இயேசுவை நேசிக்கிறோம்னா என்ன அர்த்தம், நம்மளா என்ன செய்வோம், இந்த நேரம் தான் ஜெபிக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்குதா? சில ஆட்கள் ஒரு பாரம்பரியமாக்கிட்டாங்க. நாம இயேசுவை நேசிக்கணும், செயல்ல என்ன செய்யணும், வெளிப்படுத்துவோம். அல்லேலூயா. காணிக்க கொடுக்கறதுல இருந்து, ஜெபிக்கிறதுல இருந்து, ஊழியம் செய்யறதுல இருந்து, என்ன செய்யறதுல இருந்து, ஊழியம் செய்யறதுல இருந்து உங்க கிரியில அதை என்ன செய்யணும், வெளிப்படணும். இப்ப இந்த சகையை பாருங்க, நீங்க லேவியர் ஆகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். லேவியர் ஆகமம் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரை. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளினாலாவது கொடுத்தல் வாங்க, என்னதுங்க கொடுத்தல், இது ரொம்ப கவனமா இருக்கணும். கொடுத்தல் வாங்கலாவது தன் அயலானுக்கு என்ன பண்றாங்களா, மாறாட்டம் பண்ணி ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்துக்கொண்டு, வஸ்துனா என்னது, பசு பொருள். வஸ்துவை பலாத்காரம், சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா பலாத்காரம் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, பறித்து கொண்டு அல்லது தன் அயலானுக்கு இடுக்கல் செய்து, அயலானுக்கு என்ன பண்றாங்களா, இடுக்கல் செய்து, அல்லது காணாமல் போனதை கண்டடைந்தும், காணாமல் போனதை கண்டடைந்தும் அதை என்ன செய்யறது, மற்றவங்க பொருளை காணும்னு நினைச்சிருப்பாங்க, அந்த பொருள் எங்கேயாவது கிடைச்சிருக்கோம், இவங்க நம்ம ஆட்கள் எடுத்து வச்சுட்டு என்ன செய்யறது, அவன் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொருளை தான் தேடுறான்னு நமக்கு தெரியும், ஆனா நம்ம ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க சொல்லுங்க. சில ஆட்கள் என்ன செய்யணும் தெரியுமா, நான் நினைத்துக் கொண்டே இருந்தேன், கர்த்தர் எனக்கு என்ன செய்து விட்டார், கொடுத்து விட்டார், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படிங்கிறது. இந்த ஆட்கள்லாம் என்ன செய்யுது, இதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, காணாம போனதை என்ன செய்யணும், திரும்ப ரிட்டர்ன் பண்ணணும். வாசிங்க பார்க்கலாம். அதை குறித்து பொய்யானையிட்டு, அதை குறித்து பொய்யானையிட்டு மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்தானே ஆகில், பாவம் செய்வானே ஆகில், அவன் செய்த பாவத்தினாலும், அவன் செய்த பாவத்தினாலும் குற்றவாளி ஆனபடியால் பலாத்காரமாய் பறித்து கொண்டதையும் இடுக்கல் செய்து பெற்றுக்கொண்டதையும்
தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டதையும் காணாமல் போனதை நம்ம என்ன செய்யறது? கண்டெடுத்து. நீங்க இப்ப போலீஸ்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆட்டோக்காரங்களாம் அங்க பொருள் கிடந்து நகை கிடந்துன்னு போய் கொடுத்தது பாராட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன்னா நம்ம ஆட்டில் எடுத்தா என்ன செய்ய மாட்டாங்க, திரும்ப கொடுக்குற பழக்கமே. ஆனா உண்மையான மனம் திரும்பலாம் மற்றவங்க பொருளை எடுத்து என்ன செய்யணும்? இதைத்தான் ஆண்டவர் யாத்திராமத்தில் சொல்லும்போது என்னத்தை செய்ய, இச்சியாதிருப்பாயாக. என்ன செய்யாதிருப்பாயாக? வாசிக்க பார்க்கலாம். யாத்திராமம் 20ஆம் அதிகாரத்துல அது என்னென்ன இச்சிக்க கூடாதுன்னு சொல்லுவார் பாருங்க. பிறனுடைய என்னத்தை இச்சிக்க கூடாதான்? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இச்சை உட்காந்து பார்த்துருக்கீங்களா? இவரெல்லாம் பெரிய வீடு கட்டிட்டாங்க, ஆமாம் தான் தேடுறோம், ஒன்றும் என்ன செய்ய மாட்டேங்குது. அப்படி வெளியே பார்க்காது சிரிப்பாங்க, உள்ளத்துல என்ன செய்வாங்க? இவனுக்கெல்லாம் வீடு கிடைச்சிருச்சு, இவனுக்கெல்லாம் என்ன கிடைச்சிருச்சு, எனக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வீடு கிடைக்க மாட்டேங்குது அப்படிமா. பார்த்துருக்கீங்களா? இதுதான் இச்சை. அடுத்து பிறனுடைய மனைவியையும் நிறைய பேர் சொல்லுவது பார்த்தீங்கன்னா, குரங்கு மாதிரி இருக்கான், அவனுக்கு கிளி மாதிரி என்ன செஞ்சிருக்குது, பொண்ணு கிடைச்சிருக்கான். நம்ம ஆட்கள் பேசுற பேச்ச பார்த்துருக்கீங்களா? இவன் கருவாயன், அவன் துண்டி விட்டா என்ன உணர்ந்துருமா அப்படி பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இதுதான் இச்சை. இதுதான் என்னது? இச்சை. வாசிங்க. பிறனுடைய வேலைக்காரியையும். வேலைக்காரியை பத்தி என்ன சொல்லுது? நமக்கும் வேலைக்காரன் வரணும், ஒழுங்கா வேலை செய்யறானா அது காலையிலும் சாயந்தரம் தான் என்ன செய்யுது சொல்லுவாங்க தெரியுமா? நமக்கு வர எஸ்கேப் ஓடி போயிருக்கான், 1 மணி நேரத்துல என்ன செய்யறான், பட்டும் படாம துட்டு தொடாம ஓடி போயிருக்காங்க அப்படி சொல்றது. வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் அவன் போட்டுக்க நகையெல்லாம் என்ன செய்யக்கூடாது. நீங்கெல்லாம் இச்சிக்கலையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்கள பார்க்கும்போது நல்லா தான் பேசுவீங்க, வீட்டில் வந்தோடனே அதை கொடுத்து உங்களுக்குள்ள ஒரு கண்ணீரோ ஒரு மனஸ்தாபமோ ஒரு மன வருத்தமோ இருக்குன்னா நீங்க என்ன பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் சொல்லுங்க. அவங்கள பார்த்துட்டு வந்துட்டு சில ஆட்கள் இருக்காங்க, யாருக்காவது உடல்நலம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இவங்க வருவாங்க, நம்ம வயசுல தான் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் உடம்பு எப்படி இருக்குது, நமக்கு என்ன வலிக்குது, மேல் வலிக்குது, கால் வலிக்குது, பாத்திரம் என்ன செய்ய வேண்டியிருக்கு. இதுக்கு பேர் தான் என்னது தெரியுமா? மண்கண் பொறாமை. இன்னொன்னு இச்சை. இன்னொன்னு என்னது? ஒருத்தருக்கு நல்லா இருந்தா நம்மளும் அப்படி நல்லா இருக்குன்னு நினைங்க. இல்லையா? நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆண்டவர்கிட்ட துரிமையோட விசுவாசத்தோட கேட்கலாம். ஆனா கண்ணீர் மட்டும் எரிஞ்சக்கூடாது, வேதனைப்படக்கூடாது. இப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா தப்பு. சரி, இப்ப லேவியராமத்துக்கு வாங்க, பவுலிக்கு வாசிங்க பார்க்கலாம். அதை தொடர்ந்து திரும்ப என்ன செய்யணுமா? கொடுக்க கடவன். அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் அதனோட 5 ஒரு பங்கை அதிகமாகவும் கூட்டி அதைத்தான் குற்ற நிவாரண பலி இடும் நாளில் அதற்குரியவனிடத்தில் என்ன செய்யணுமா? இதைத்தான் இப்ப யாரு செய்யறா? சகை செய்யறான். நான் யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா அதை திரும்ப நான் என்ன செஞ்சிருந்தேன், நான் தானே கொடுத்திருந்தேன்னு சொல்லி அவன் உண்மையா பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டது மட்டுமல்ல, தன்னுடைய செயல்களிலே மனம் திரும்பினான். எதுல மனம் திரும்பினாங்க? நல்லா கவனிக்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில மனம் திரும்புதல் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, சிந்தனை பார்வையிலும் மனம் திரும்ப வேண்டும், உன்னுடைய செயல்களிலும் என்ன இருக்கணும்? மாற்றம் இருக்கணும். அதைத்தான் இயேசு பார்த்து சொன்னார். இன்றைக்கு வாசிங்க பார்க்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்ததா? அப்ப யாருக்கு உண்மையான விடுதலை இயேசு தர முடியும் அப்படின்னா, இயேசுவினிடத்தில் பாவத்தை அறிக்கையிட்டா மட்டும் போதாது, அதை நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? வெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனா வேதத்துல பாத்தீங்கன்னா, வேதத்துல மனம் திருமண ஐஸ்வர்யமான் என்றால் இவன் ஒருவனை தான் குறிக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க பார்க்கலாம். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது மிகவும் அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம். ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எப்படி இருக்குமா?
இந்த சம்பவம் வந்து நீங்க மேல இருந்து வாசி பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபன், சரிதான், நான் பெரிய பணக்காரன், ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்யணும் இயேசுகிட்ட வந்து கேட்பான். உடனே ஆண்டவர் இப்படி சில காரியங்களும் சொல்வார். நான் இதெல்லாம் சிறு வயது முதல் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொன்ன உடனே அவர் சொல்வாரு, நீ வந்து உனக்கு இருக்கிற பொருள்லாம் வித்து தரித்திற்கு கொடுத்துட்டு என்ன செய்ப்பா, என்ன பின்பற்றிவான்னு சொல்லுவாரு. அவனால பாத்தீங்கன்னா அதை ஜீரணிக்கவே முடியாது, அதை விட்டுவிட அவனுக்கு மனசு வராது. இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதான காரியம். பொருள் ஆசை இருக்கு பாத்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிலர் நீங்க பார்த்திருக்கீங்களா, செத்தான சாமி எந்த வீட்டுல தெரியுமா, நான் வளர்ந்த வீட்டிலேயே தான் கடைசி வரைக்கும் என்ன செய்வேன், உட்கார்ந்துருப்பேன். அந்த வீட்டு மேல நிறைய பேருக்கு உயிர் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? வீடுதான் அவங்களுக்கு என்னது, உங்கள் இறுதி எங்கேயா உங்க பொக்கிஷமும் இருக்குன்னு வேதம் சொல்லுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16ல இருந்து 21 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு ஐஸ்வர்யமான பார்க்கிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ல இருந்து 21. இவன் பாத்தீங்கன்னா பெரிய பணக்காரன். ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமில்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீங்களை பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவரை சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்துக் கொண்டிருந்தான். தேவனோ அவனை நோக்கி, தேவன் அவனை பார்த்து என்ன சொல்றாரு, நல்லா கவனிக்கணும். தனக்காகவே உழைக்கிற ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் சொல்ற காரியம் என்ன தெரியுமா, மதிகேடன். நீங்க உங்களை யோசிங்க, உங்களுக்காக மட்டும் நீங்க வாழ்ந்தீங்க அப்படின்னா நீங்க யாரு தெரியுமா, நீங்க யாரு தெரியுமா, நான் சொல்ல விரும்பல. எனக்கு 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 எப்படி, எனக்கு என் பிள்ளைக்கு என் கணவனா இருக்கு, எனக்கு எனக்கு எனக்குன்னு வாழ்றீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, மதிகேடனே அப்படிங்க. எப்படி, அறிவில்லாதவனே, சன்மார்க்கன். இவெல்லாம் யாரு, சன்மார்க்கன், பணக்காரன். பண ஆசை ஒரு மனிதனுக்கு என்ன செய்யாது, திருப்தியை கொண்டு வராது. தேவ பிள்ளைகள் நமக்குரியது ஒரு லெவலா சேர்த்து வச்சுட்டு மற்றவங்களுக்கு என்ன செய்ய பழகணும், கொடுக்க பழகணும். வாசிங்க தொடர்ந்து. உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரி எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். யோசித்து பாருங்களேன், அந்த வாலிபனான ஐஸ்வர்யனும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியல, இந்த பணக்காரனும் எதை பெற்றுக்கொள்ள முடியல, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியல. அதுபோல லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ல இருந்து 31 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரனை கொடுத்து கர்த்தர் கதை சொல்றாரு. ஒரு ஐஸ்வர்யமான், அவன் பாருங்க சம்பூர்ணமா வாழ்றான், ஆடம்பர வாழ்க்கை. தன் வீட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு பிச்சைக்காரன் லாசரு என்ன செய்யறான், ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கிறான். இவ்வளவு நாள் சம்பூர்ணமா சாப்பிடுறவன், திருப்தியா சாப்பிடுறவன், அந்த இதுல எச்சிலையில உள்ளதை கொஞ்சம் கூட அந்த வேஸ்டானதை கொடுத்திருந்தா கூட அதை சாப்பிட்டு என்ன செஞ்சிருக்க முடியும், பிழைச்சிருக்க முடியும். ஆனா அதை கூட அவன் என்ன செய்யல, கொடுக்கல. ஆனா இந்த ஐஸ்வர்யமான் ரட்சிக்கப்பட்டவன். இவன் யாருங்க, ரட்சிக்கப்பட்டவன். அதனால நரகத்துல கலக்கும் போது ஆபிரகாம தெரியுது. ஆபிரகாம தெரியுது அப்படின்னா ஐயா யாரு, ரட்சிக்கப்பட்டவர். ஆனா ஐயா என்ன செய்யல, யாருக்கு உபத்திரமா இருக்கல, ஆனா யாருக்கு என்ன செய்யல, நன்மை செய்யல. அதாவது கிரியில மனம் திரும்புதல் இல்லை. நல்லா கவனிக்கணும், கிரியில என்ன இல்லை. தேவ பிள்ளையே, நீ ரட்சிக்கப்பட்டிருக்க ரொம்ப சந்தோஷம், நீங்க அபிஷேகம் பெற்றிருக்க ரொம்ப சந்தோஷம். நீங்க பெற்றதான அந்த ரட்சிப்பு, நீங்க பெற்றதான அந்த அபிஷேகம், நீங்க பெற்றதான அந்த கிருபை யாருக்காவது என்ன செய்யணும், பயன்படணும். அல்லேலூயா. உங்களுக்கு பயன்படக்கூடாது, யாருக்கு பயன்படணும், மற்றவங்களுக்கு பயன்படணும். ஒருவர் அந்த பொருளை பயன்படுத்தல அப்படின்னா கர்த்தர் உங்க கையில என்ன கேட்பார் தெரியுமா, கணக்கு கேட்பார். அதுதான் கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படிங்கிறார். மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல 13ல இருந்து நீங்க தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க ஒருத்தருக்கு 5 தாலந்து, ஒருத்தருக்கு 2 தாலந்து, ஒருத்தருக்கு 1 தாலந்து கர்த்தர் கொடுத்திருப்பார். இந்த 5 தாலந்து உள்ளவன் 5 தாலந்தை மற்றவங்களுக்காக பயன்படுத்தினான். அல்லேலூயா.
இந்த 2 தாளந்து உள்ளவனும் மற்றவங்களுக்கு என்ன செய்தான்? பயன்படுத்தினான். ஆனா அந்த ஒரு தாளந்து உள்ளவருக்கு தெரியுமா? பயன்படுத்தவே இல்லை. சோம்பேறியா என்ன செஞ்சான்? மூடி வச்சான். கர்த்தர் அவனை தண்டித்தார் என்று வேதம் சொல்கிறது. இப்ப நல்லா கவனிக்கணும் தெய்வ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில நீங்க பெற்றதான ரட்சிப்பு, நீங்க பெற்றதான அபிஷேகம், நீங்க இயேசுவை அறிந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த இயேசுவை மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்களா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா நிறைய கூட்டங்களுக்கு போறாங்க, ரொம்ப சந்தோஷம். அபிஷேகத்துல நிரம்புற, ரொம்ப சந்தோஷம். நீங்க பெற்றதான அபிஷேகத்தை, நீங்க பெற்றதான கிருபைகளை உங்களுக்கு வைக்காம இதை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்வதன் மூலம் இயேசுவை மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். மற்றவங்களுக்கு ஜெபிப்பதன் மூலம் உங்க அபிஷேகத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இதான் கிரியில காட்டணும். அல்லேலூயா. இதான் நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம ஒவ்வொருடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் என்ன செய்யறாராம்? இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட என்ன செய்கிறது? எதுக்கு? அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தருகிறார். கிரியைனா இங்க சொல்றது விசுவாசித்து இயேசுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அபிஷேகம் பண்ணி இருந்தார். அந்த அபிஷேகத்தை இயேசு கிறிஸ்து தனக்காக யூஸ் பண்ணல. சாத்தான் அவருக்கு வச்ச சோதனை என்னன்னா, உனக்கு தான் தேவன் அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரே, உனக்கு தான் தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறாரே, இந்த வரங்களை வைத்து நீ நன்றாக சாப்பிட்டு நீ நல்ல ஆடம்பரமா நீ செழிப்பா வாழலாமே என்பதுதான் சாத்தான் இயேசுவுக்கு வைத்த சோதனை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ல இருந்து நீங்க 11 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை பார்க்க முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து தனக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி, தனக்கு கொடுத்த அபிஷேகத்தை பயன்படுத்தி கல்லுகளை உடனடியாக என்ன செய்திருக்க முடியும்? அப்பமாக மாற்றிருக்க முடியும். தனக்கு தேவன் கொடுத்த அபிஷேகத்தை, வல்லமையை, வரங்களை பயன்படுத்தி பெரிய ஆளா உயர்ந்திருக்க முடியும். உயர்ந்திருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஆனா இயேசு கிறிஸ்து தேவன் தனக்கு கொடுத்ததான வரத்தை தனக்காக பயன்படுத்தவில்லை, தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கே பயன்படுத்தினார். அல்லேலூயா. தன்னை வெளிப்படுத்தல இயேசு கிறிஸ்து. நான் பெரிய ஆளா மாறணும் அப்படிங்கறதுல இயேசு வெளிப்படுத்தல. அதுக்கு தனக்காக யூஸ் பண்ணாம தேவ ராஜ்யம் கட்டப்படுவதற்கு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இயேசு அற்புதம் செய்த பொழுதெல்லாம் மக்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். யாரை மகிமைப்படுத்தினாங்க? நல்லா கவனிக்கணும். நீங்க செய்யற கிரியை வச்சு ஒருத்தர் உங்களை புகழ்ந்தா உங்களுக்கு ஐயோ. நீங்க செய்யற கிரியை வச்சு ஒருத்தங்க தேவனை மகிமைப்படுத்தணும். யாரை மகிமைப்படுத்தணும் சொல்லுங்க பார்க்கலாம். யாரை மகிமைப்படுத்தணும்? ஆனா இன்னைக்கு அரசியல்வாதிகள் மக்களை நீங்க பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாரும் யாரை புகழணும் சொல்லுங்க. இவங்களுக்கு ஐயோ தான். இவங்களுக்கு என்னது? ஒருத்தங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அவங்க சொல்ல வேண்டியது தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்தணும். யாரை மகிமைப்படுத்தணும் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கர்த்தர் நமக்கு கொடுத்ததை பயன்படுத்துவதன் மூலம் தேவனுடைய நாம மகிமைப்படணும். தேவ ராஜ்யம் என்ன செய்யப்படணும்? கட்டப்படணும். அதுக்கடுத்து நம்ம சில பொருட்களை, சில உதவிகளை செய்வதன் மூலம் மற்றவங்க பிரயோஜனப்பட்டால் அதில் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வரத்தை தனக்கா என்ன செய்யல? பயன்படுத்தல. தேவ பிள்ளையே, நீ தேவனுக்காக தேவன் கொடுத்ததான ரட்சிப்பு, தேவன் கொடுத்ததான அபிஷேகம், தேவன் கொடுத்ததான இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்றீங்களா? உங்க கிரியில் அதை வெளிப்படுத்துங்க. பாவங்களை விடுங்க. ரகசிய பாவங்கள், இதுவரைக்கும் நீங்க செய்ததான படம் பார்க்கறது, நாடகம் பார்க்கறது, சினிமா பாடல் கேட்கறது எல்லாத்தையும் என்ன செய்யணும்? நீங்க மனம் திரும்பி இருக்குன்னா அந்த கிரியில என்ன செய்யணும்? காட்டணும். ஸ்டேட்டஸ்ல வைக்க கூடாது. என்ன வைக்க கூடாது? ஆனா நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா கிரியில அதை வெளிப்படுத்துறது. ஆனா நம்ம இங்க மன்னிப்பு கேட்கும். ரொம்ப சந்தோஷம். மன்னிப்பு கேட்டேன்னா கிரியில என்ன செய்யணும்? வெளிப்படணும். அதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? மனம் திரும்புதல். அதுக்கு பேர் தான் என்னது? ஆனா இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? இருக்கிறது பெரிய மோசமான ஒரு பாவம் பொருளாசை. இருக்கிற மிகப்பெரிய பாவம் என்னதுங்க? பொருளாசை. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை சேலை வாங்கினாலும் மற்றவங்களுக்கு என்ன வராது? கொடுக்க. 2 சேலை வாங்கினா ஒண்ணு என்ன செய்யணும்? கொடுக்கணும். 2 ட்ரெஸ் வாங்கினா மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். 4 நகை வாங்கினா 2 நகை என்ன செய்யணும்? நாங்க அதுக்கு வாங்காமலே கொடுக்க மாட்டோம்ல. அதனால இன்னையில இருந்து வாங்குறதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணிடுவாங்க. என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. கொடுக்கிறதா அது என் சரித்திரத்தில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. சரி, நான் கொடுக்கிறதா இருந்தா என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், என் பேத்திகளுக்கு கொடுப்பேன்,
என்னுடைய உற்றார் உறவினருக்கு கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா என்ன செய்ய மாட்டேன். உற்றார் உறவினர் கஷ்டப்பட்டு இருந்தா கூட நான் என்ன செய்ய மாட்டேன். இழுத்துக்கிட்டு கிடந்தா கூட என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். சரிதானே? இது ரொம்ப மோசமான கண்டிஷன். அதனால தேவ பிள்ளையே, மனம் திரும்பினால் அதை எதுல காட்டணும், என்னத்துல காட்டணும். நீங்க உங்களை யோசித்து பாருங்க. நான் உண்மையிலே மனம் திரும்பியிருக்கேன், நான் ரசிக்கப்பட்டிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத செய்யறதை ஸ்டாப் பண்ணியிருக்கிறேனா, தேவனுக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு போகாம இருக்கிறேனா, அது மட்டுமல்ல நான் மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறேனா, இதை கொஞ்சம் யோசிங்க. இயேசுவின் ரத்தத்தால் நீங்க என்ன செய்யப்படணும், கழுவப்படணும். அல்லேலூயா. சரி, இதை கழுவி உங்க கிரியில உங்க விசுவாசத்தை என்ன செய்யுங்க, ஃபுல் பண்ணுங்க. பாவத்திலிருந்து விடுதலையாக்க தான் இயேசு வந்தார். ரோமர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 18. பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு எதுக்கு அடிமையாயிட்டீங்க? இயேசுவை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுக்கு அடிமையா மாறுறோம். நீதிக்கு அடிமையானீர்கள். உங்கள் மாம்ச பலவீனத்தை நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படிக்கு முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக உங்க சரீரத்தை ஒப்பு கொடுத்தீங்க. இப்பொழுது பரிசுத்தமானது அது கிரியில காட்டணும். அதான் கதை சொல்ல வர்றாரு. சரிதான்? பரிசுத்தமானது நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவயங்களை எதுக்கு ஒப்பு கொடுக்கணும்? காலையில் எழுந்திரிச்ச உடனே என் கண்ணு தேவையில்லாத பார்க்க கூடாது, என் வாய் தேவையில்லாம பேசக்கூடாது, என் காது தேவையில்லாத கேட்க கூடாது, என் சிந்தனையில குண்டகமண்டக யோசிக்க கூடாது. அதற்கு நான் என்ன, ஏசப்பா என் ஆவி ஆத்தும சரித்த ஜீவ வழியா என்ன செய்யறேன், ஒப்பு கொடுக்கிறேன். என் எண்ணங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா எண்ணங்கள்ல கண்ட்ரோலை தாங்க, கட்டுப்பாடை தாங்க, என் பார்வையில பரிசுத்த தாங்க, வாயில கண்ட்ரோலை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை அவயங்களை தேவனுக்கு அடிமையா ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நல்லா கவனிக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படும் போது பாவத்தின் தண்டனையாகிய நரக தண்டனை முதல்ல இயேசு விடுதலை ஆக்குகிறார். எதுல இருந்து விடுதலை தராரு? பாவத்தின் தண்டனை என்ன தெரியுமா? மரணம். அதான் நரகம், நித்திய நரகம் இயேசுவிலிருந்து பிரிக்கப்படுது. இரண்டாவது, இந்த பூமியில நம்ம இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டாலும், ஞானஸ்நானம் எடுக்கும் போது பாவத்துக்கு மறித்திருந்தாலும் பாவம் நம்மளை சுத்தி தான் நிக்குது. எங்க நம்மளை சுத்தி நிக்குது? நல்லா கவனிக்கணும். இப்ப நீங்க பாவத்துக்கு செத்து போனீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் போது, நீங்க இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது ரட்சிப்பின் வஸ்திரத்தை கர்த்தர் தருகிறார். நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் போது நீதியின் சால்வை கர்த்தர் என்ன செய்யறார்? தருகிறாரு. இதை தரும் பொழுது பாவம் உங்களிலிருந்து வெளியேறி விட்டது. பாவம் உங்களிலிருந்து என்ன செஞ்சிருச்சு? வெளியேறிச்சு. ஆனா பாவம் நம்மளை சுத்தி தான் நிக்குது. எங்க சுத்தி? எங்க நிக்குதுங்க பாவம்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவமா இருக்கிற இயேசுவை நோக்கி என்ன செய்கிறார்கள்? அப்ப இன்னும் பாவம் உயிருள்ளதா இருக்குது. நீங்க பாவத்துக்கு மறித்திருந்தாங்க. ரோமர் 6ஆம் அதிகாரத்துல நீங்க 4, 5, 6 வசனங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா நீங்க பாவத்துக்கு மறிச்சிட்டீங்க. ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவத்துக்கு செத்து போயிருந்தாலும், பாவத்தின் தன்மையாகிய நரகாக்கினிலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டு இருந்திருந்தாலும், ஆனா நிகழ்காலத்துல பாவ சோதனைகள் உண்டு. என்ன உண்டுங்க? பாவ சோதனைகள் உண்டு. நிகழ்காலத்துல நம்மளை சுத்தி பாவத்துக்கு வல்லமை இருக்குது. என்ன இருக்குது? இப்ப இந்த பாவத்தின் வல்லமை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னா தினமும் ஜெபம் பண்ணணும், தினமும் வேதம் வாசிக்கணும், தேவன்கிட்ட இருந்து புது கிருபை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொள்ளும் போதுதான் நம்மளை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தின் வல்லமையை நம்மளால என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். மூன்றாவதாக பாவ பிரசன்னத்திலிருந்து கர்த்தர் விடுதலை. எப்ப தெரியுமா? நம்ம மரித்து பரலோகம் போகும்போது அங்க பாவம் இருக்காது. அங்க பாவ பிரசன்னத்திலிருந்து நிரந்தர ஜெயத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. முதல்ல நல்லா கவனிக்கணும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவத்தின் தண்டனையாகிய நரக தண்டனையிலிருந்து விடுதலை தருகிறார். இது கடந்த கால ரட்சிப்பு. இது என்ன கால ரட்சிப்பு? கடந்த கால ரட்சிப்பு. நிகழ்காலத்துல அனுதினமும் பாவத்தின் வல்லமையை நீங்க ஜெயிப்பதற்கு இயேசு கிட்ட ஜெபம் பண்ணி பரிசுத்தோட நிறைவை பற்றி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து கர்த்தர் நமக்கு நிகழ்காலத்தில் என்ன தருகிறார்? இந்த பூமியில் இருக்க வரைக்கும் விடுதலை. இது நிகழ்கால ரட்சிப்பு. அடுத்து வருங்கால ரட்சிப்பு. அது என்ன தெரியுமா? நம்ம பரலோகம் போன உடனே நிரந்தரமா அங்க என்ன இருக்காது? இப்ப இந்த பூமியில பாவ பிரசன்ஸ் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொருத்தரையும் பாவம் என்ன செய்யுது? மேற்கொள் எப்படா பாவம் உள்ளக்களை வருதுன்னு சொல்லி பாக்குது. பாக்குதா பார்க்கலையா? அபிஷேகம் பெற்றவங்க விழுந்து போறாங்க. ஏன் விழுந்து போறாங்க? பாவம் நம்மளை சுத்தி தான் என்ன செய்யுது? நிக்குது. ஆனா பரலோகம் போனா என்ன வராது? பாவம் அந்த பாவ பிரசன்ஸ்ல இருந்தே கர்த்தர் விடுதலை தருகிறார். அது வருங்கால ரட்சிப்பு. இந்த மூணு சேர்ந்தது என்ன தெரியுமா? ரட்சிப்பு. ரட்சிப்புனா என்னது?
கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, வருங்கால ரட்சிப்பு. தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் இயேசு கிட்டத்தான் கழுவப்படு. உன் அவைகளை நீதிக்குரிய ஆயுதங்களை ஒப்புக்கொடு. நீ மனம் திரும்பினத கிரியில என்ன செய்ய காட்டு. அப்ப கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசு வந்ததின் நோக்கம் உங்க வாழ்க்கையில இருக்கிற பாவத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்களை ரட்சிப்பதற்காகத்தான் வந்தார். எந்த ரட்சிப்பு? கடந்த கால ரட்சிப்பு, நிகழ்கால ரட்சிப்பு, வருங்கால ரட்சிப்பு. இந்த மூன்றிலிருந்தும் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் வாழ்க்கையில பாவங்கள் உங்களுடைய ரத்தத்தினால கழுவுங்கப்பா. என் சிந்தனையிலும் செயல்களிலும் மாற்றங்களை தாங்க. கேளுங்க பார்க்கலாம். சிந்தனையிலும், என்னுடைய எண்ணங்கள்ல, என்னுடைய பார்வையில, என்னுடைய நடக்கையில, செயல்களில அப்பாவுக்கு பிரியமா நான் வாழ எனக்கு கிருபை தாரும். சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு பிரியமா வாழ எனக்கு கிருபை தாங்க இயேசுப்பா. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நாங்க சிலரை பார்த்துருக்கிறோம். வயசானவங்களா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளியே சொல்றது இல்லை. வயசானவங்க இருந்தாலும் அவங்களுக்குள்ள கெட்ட கெட்ட சிந்தனையா வருது. அந்த கெட்ட கெட்ட சிந்தனை அவங்களால மேற்கொள்ள முடிவதில்லை. நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே. அந்த எண்ணங்கள் உன் உள்ளத்துல ஒரு கெட்ட சிந்தனை வருதா, ஒரு குண்டக மண்டக எண்ணம் வருதா, வாய முதல்ல இயேசுப்பா உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவுங்கன்னு சொன்னார். ரெண்டாவது, இந்த எண்ணத்தை இயேசுவின் நாமத்துல இறுதிய சிந்தை விட்டு அப்புறப்படுத்துறேன்னு சொல்லணும். நீ அந்த எண்ணத்தை அசை போடக்கூடாது. என்ன போடக்கூடாது? அசை போடக்கூடாது. நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தாலே கெட்ட புத்தி தான் வருது. சரிதானா? அதுல கணவன் மனைவியா இருந்தாங்கன்னா குண்டக மண்டக தான் பாக்குறாங்க. புத்தியே சரியில்லை. நிறைய பேருக்கு என்ன சரியில்லை? நிறைய பேருக்கு என்ன சரியில்லை சொல்லுங்க? புத்தி சரியில்லை. உங்க புத்தி சரியா இருக்கணும். நல்லா கவனிக்கணும். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனால் தேவனுக்கு செவி கூட. ஒருத்தங்களை பார்க்கும்போது, கணவன் மனைவியா பார்க்கும்போது ஒழுங்கா பார்க்கணும். நம்ம மக்களுக்கு புத்தி இன்னைக்கு சரியில்லை. நிறைய பேர் பார்த்துட்டேன். நிறைய பேருக்கு புத்தியே பார்த்தீங்கன்னா குண்டக மண்டக யோசனை தான் வருது. இப்படியெல்லாம் என்ன இருந்தா நீங்க மனம் திரும்பலன்னு அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். அந்த பாவத்திலிருந்து என்ன செய்ய? மனம் திரும்ப. இப்படி என்ன வந்துச்சா இயேசுவின் நாமத்துல இந்த எண்ணத்தை என்ன விட்டு அப்புறப்படுத்த வாயை திறந்து ஒரு 10 தானே அறிக்கை பண்ணணும். அந்த எண்ணத்தை உன்னால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இயேசு கிட்ட உண்மையா மனம் விரும்பி மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது, அந்த எண்ணத்தை நான் சிந்திக்க கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யணும்? விரும்பணும். நீ ஒரு சிந்தனையை ரொம்ப ஓவரா போட்டேன்னா அது செயல்ல வந்துடும். எதுல வந்துடும்? உங்களுக்கு செயல்ல வருதா வரலையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? நீங்க நல்லா தான் பேசிக்கிட்டு இருப்பீங்க. என்னைக்காவது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க வாயை திறப்பீங்க பாருங்க. அப்ப கெட்ட கெட்ட வார்த்தையா உங்க வாயில இருந்து வரும். உங்களுக்கு ஏன் வருதுன்னு உங்களுக்கே தெரியாது. அப்ப பேசுறது பார்த்தீங்கன்னா மாட்டலாம். அசிங்கமா பேசுறோம். எப்படி பேசுறாங்க? அப்ப அவங்க புத்தி சரியில்லை. தேவ பிள்ளையே, உன் எண்ணத்திலும் பரிசுத்தம் இருக்கணும். மர்வம், உன் எண்ணங்கள், உன்னுடைய சிந்தனைகள்ல என்ன செய்யணும்? மாற்றங்கள் உண்டாகணும், மறுரூபம் ஆகணும். அதே போல செயல்கள் என்ன இருக்கணும்? மாற்றம் வரணும். இதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் சிந்தனையில, என் எண்ணங்கள்ல, என் செயல்கள்ல பரிசுத்தத்தை தாங்கப்பா. கேளுங்க பார்க்கலாம். நான் மனம் திரும்ப என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பாவங்களை அறிக்கையிட்டு நான் விட்டுவிட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய ரத்தத்தால் என்னை கழுவி சுத்திகரிங்க. உங்களுடைய வார்த்தையினால கழுவி சுத்திகரிங்க. உங்களுடைய ஆவியினால கழுவி சுத்திகரிங்க. உங்களுடைய நாமத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. பொருளாசையாகி விக்கிரக ஆராதனை என்னை விட்டு எடுத்து போடுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ள நிறைய பொருளாசை இருக்கு ஆண்டவரே. பொருளாசை என்னை விட்டு எடுத்து போடுங்க இயேசுப்பா. உங்களுடைய ரத்தத்தால கழுவுங்க இயேசுப்பா. கழுவுவதற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் இறங்கி வர்றதை பார்க்கிறேன். அது போல மற்றவங்களை வாங்கின பொருளை நான் திரும்ப கொடுப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, யாரையாவது ஏமாத்தி இருந்தா அந்த பொருளை நான் ரிட்டர்ன் கொடுக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தர் இறங்கி வர்றதை பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராவது அடகுமான பொருள் வாங்கி இருந்தா அந்த பொருளை ரிட்டர்ன் பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் முப்பிதாக்களும் அடமானம் வாங்கின பொருளை ரிட்டர்ன் பண்ணா அது உங்களுக்கு சாபம். ஆண்டவரே ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அப்படி பொருள் வாங்கியிருந்தா நாங்க ரிட்டர்ன் பண்ண எங்களை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இப்ப கர்த்தர் இறங்கி வர்றார் சகோதரி. கர்த்தர் இறங்கி வர்றார் பிரதர். யார் யாரெல்லாம் வாங்கின பொருளெல்லாம் ரிட்டர்ன் பண்ண ஒப்பு கொடுக்குறீங்களோ, யார் யாரெல்லாம் உண்மையா
உண்மையா மனம் திரும்பி செயல்களிலும் அதை செயல்படுத்த ஒப்பு கொடுக்கிறீங்களோ, கர்த்தர் இறங்கி வருகிறார். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. உன் இருதயத்தில் இருக்கிற அந்த வாதையை கர்த்தர் நீக்கி போடுறாரு. இது ஒரு வாதை, நீ மனம் திரும்பாதனால வந்த வாதை. இன்னைக்கு கர்த்தர் நீக்கிறார் சிஸ்டர். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உள்ளத்தில் இருக்கிற அந்த காயங்களை கர்த்தர் இப்பொழுது ஆற்றுகிறார். நீ மனம் திரும்புகிறபடினால இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்குள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதறுக்கொப்பாக்கி விடுவார். கர்த்தர் உன்னை கழுவி சுத்திகரித்து இப்ப அதை மேற்கொள்ளக்கூடிய அபிஷேகத்தை வைக்கிறாருங்க. பெற்றுக் கொடுங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறத பார்க்கிறேன். சிலர் உண்மையா மனம் திரும்புறீங்க. கர்த்தர்களோடு பேசி இருக்கிறத உணர முடியுது. கர்த்தர்களோடு பேசி நீங்க மனம் திரும்பினபடினால நீ இழந்து போன ஆசீர்வாதம் இப்ப இறங்கி வருதுங்க. பெற்றுக்கொள்றீங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். உண்மையை சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. நீங்க இழந்து போன அனைத்தையும் திரும்ப பெற்றுக்கொண்டதை பார்க்க போறீங்க. இன்னைக்கு நீங்க மனம் திரும்புகிறபடினால ஒப்பு கொடுத்தபடினாலே கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுக்கு கர்த்தர் சொன்னது போல ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். கர்த்தருடைய வல்லமை இறங்குதுங்க. வானம் திறக்கப்படுதுங்க, வானம் திறக்கப்படுதுங்க. பெரிய பெரிய விடுதலை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் உங்கள் மேல் வைக்கிறார். ரிபா ஷாகா தரபா கா தரபா ஷா தரபா பா கா தரபா பா கா தரபா பா இபா கரா பூஷா தரபா இடபா நிக்குதுமா. ஆண்டவர் சொல்றாரு, சிலருக்கு நீ அந்த பாதையில திரும்ப போகாதன்னு சொல்றாரு. அந்த பகுதியை திரும்ப ஓபன் பண்ணி பார்க்காத. உன் வாழ்க்கையில உன்னை வழிதப்பு பண்ணுகிற பாதையை குறித்து எச்சரிக்கையாரு. ஆரம்பத்தில் சிந்தனையிலே தடை பண்ணிடு. அப்படின்னா நீ செயல் அதை செய்ய மாட்ட. சிந்தனையில நீ அசை போட்டுட்ட, பழைய பாவத்தை அசை போட்டுனா செயல்கள் அது விழுந்துரும். வெரி கேர்ஃபுல். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பாதையில போகாத, அதை சிந்திக்காத, அதை மறந்துரு. முந்தினவர்களை நினைக்காத, பூர்வ மனதில் சிந்திக்காதே. இது நான் புதிய காரியத்தை வாழ்வில் செய்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார்.